ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் இயர் யூடியூப் அனிவர்சரி. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் 2022 Jan 12 ஆரம்பித்தது. அப்போ தான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. அப்போ மெட்ரோ ட்ரெயினில் தான் நம்ம பண்ணதும். இப்போ நம்ம செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயர் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணான்னு இல்லை, பண்ணலை. பட் இது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் யூடியூப் அனிவர்சரினா ஆக்சுவலி ஃபஸ்ட் இயர் யூடியூப் அனிவர்சரி நான் வீடியோ போடல. ஏன்னு தெரியுமா, அந்த போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டு தான் போட்டிருந்தேன். அந்த நான் என்னமோ கேக் கட் பண்ண மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஏன்னு தெரியுமா, கேக் என் பர்த்டே அந்த டைத்தில் ஒரு வாரம் முன்னாடி, Jan 12 முன்னாடி January 2 தான் என் பர்த்டே. ஸோ அப்போ என் கேக்கு நான் போட்டிருந்தேன் கேக் கட் பண்ணும்போது. ஸோ அதே கேக்கு தான் நான் இது போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா இது போட்டிருக்கு. இப்போ கேக் கட் பண்ணாங்க, கேக் கட் பண்ணல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என் பர்த்டே கேக் பண்ணது கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி செகண்ட் இயர் யூடியூப் அனிவர்சரின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இஸ் 10 o'clock. இல்லை 10 o'clock இல்லை, சாரி மறந்துட்டேன். நான் டைம் நான் இதுக்கு டைம் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கு Jan 12 நம்மளோட செகண்ட் இயர் யூடியூப் அனிவர்சரி. ஸோ சூப்பராக இருக்குது, பெருமையாக இருக்குது. எனக்கு எப்படி பெருமையாக இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் இது எல்லாருக்கும் கன்வே பண்ணலாம் இந்த மெசேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் எல்லாருக்கும் இந்த மெசேஜை சொல்லிட்டேன். ஸோ அந்த மெசேஜ் எல்லாருக்கும் நான் எல்லாருக்கிட்டே நம்ம யூடியூப் பப்ளிக்கில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கரண்ட்லி நான் என் லைவ் போஸ்ட்டில் பார்த்தேன். நான் கரண்ட்லி இப்போ 338 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எனக்கு போதும். எனக்கு இது பற்றும் எனக்கு 300க்கு மேலே இருந்தானே எனக்கு போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்படி ஒன்றும் ஆசைலாம் படல. ஏன்னா 1000க்கு மேலே எனக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி எனக்கு நான் ஆசையே படல. என் பேஷன்னால நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் பேஷன். நான் எனக்கு ட்ராவல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஒரு போஸ்ட் கூட அனுப்பியிருப்பேன். நான் 121 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது சென்னை சீரீஸ், ஃபஸ்ட்டு சீசன் 1 சென்னை சீரீஸ் முடிச்சது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் எடுத்தது இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு சாட்டர்டே. ஸோ நாளைக்கு உங்களுக்கு எல்லோரும் சென்னை சீசன் 2 சென்னை சீரீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுக்காக நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாப்புலர் யூடியூப் டான்சியர் vlogs. ஸோ அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் போனேன். அவங்களோட டான்சியர் வெட்லிங் பிரியாணின்னு அவங்களோட ஒரு அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் போனேன். ஏன்னா எனக்கு பிரியாணின்னா அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அவங்களோட பிரியாணி டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க முன்னாடி 3 months ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த 3 months முன்னாடி நான் அக்டோபரில் பண்ணலான்னு பார்த்தோன்னா இது எனக்கு சைக்ளோன் வந்துச்சுன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. பட் அந்த டைத்தில் சைக்ளோனே வரல, டிசம்பரில் தான் சைக்ளோன் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த டைத்தில் நான் ஹோசூர் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு ஹோசூர் டு பெங்களூர் எல்லாத்தையும் ட்ரெயின் நான் அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த ட்ரெயினில் ஜஸ்ட்டு ஹோசூருக்கு மட்டும் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். அந்த ஒரு நாள் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். மற்ற எல்லாம் திருச்செந்தூர் குற்றாலம் சீரீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோசூர் போயிட்டு வந்தேன். அடுத்துக்கு டிசம்பரில் எனக்கு சென்னை சீரீஸ் பிளான் பண்ணாங்கன்னா எனக்கு சடனாக ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ அந்த ஜர்னி என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி அந்த புது பஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் டெக்கரில் வரலாம் அப்படின்ற பார்த்தேன், டபுள் டெக்கரில். பட் அந்த டபுள் டெக்கர் என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு டபுள் டெக்கர் நான் பண்ணதே இல்லை. டபுள் டெக்கரில் ஃபஸ்ட்டு டைம் நான் டபுள் டெக்கர் சதாப்தி வந்தே பாரத்தில் நான் ஃபஸ்ட்டு டைம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் டெக்கர் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து சதாப்தி பண்ணுவோன்னு அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் என்னால் அதுக்கு ஃபீவர் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் 5th January தான் போயிருந்தேன். 5th January போயிட்டு அப்படி நேராக 7th January இறங்கிட்டேன் நான் இங்கே பெங்களூருக்கு.
நான் அப்படி ஒரு 2 நாள் தான் நான் எனக்கு 2 நாள் தான் எனக்கு பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாளில் வந்து நல்லா வீடியோ எடுக்கல. செகண்ட் டேயில் தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். ஏன்னா டே 2ல் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன். டே 1ல் நல்லா வீடியோ எடுக்கலைன்னா ஏன்னா நிறைய பேர் கோயிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் என்னால் ஃப்ரீயாக கூட இல்லை எனக்கு. நான் ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை புக் ஃபேருக்கு வேணால் போயிருந்தேன். ஸோ அது கூட நடந்துச்சு. ஸோ புக் ஃபேருக்கு வேணால் போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஓகே, இந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி என் ஃபோனில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதுவும் நான் ட்ரைபாட் வச்சு எடுத்தானா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி தூரத்தில் என்னால் எடுக்க முடியும். ஸோ அந்த தூரத்துலேயும் கூட என்னால் எடுக்க முடியல. அப்புறம் ட்ரைபாட் வேறு நான் வந்து எங்கேயோ வச்சுருக்கேன். இப்போ அங்கே பெட்ரூமில் வச்சுருக்கேன். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுது என் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ நான் என் ஃபோனில் போட்டுட்டேன். பட் ட்ரைபாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு லென்த்தியான வீடியோ, ஒரு 6 to 7 minutes இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன். 6 to 7 minutes தான். ஏன்னா ஆக்சுவலி இது வந்து என் செகண்ட் யூடியூப் அனிவர்சரி. எனக்கு இது நல்லா போகணும், என் யூடியூப் நல்லா போகணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம் வேண்டாம். எனக்கு ஒரு 100க்கு மேலே போதும், அவ்வளோதான். 1000க்கு மேலே போனான்னா இப்போ சில டைம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது லைஃப் லாங் நான் வந்து எப்போ வரைக்கும் நான் இருக்கேனோ அப்போ வரைக்கும் நான் ஃபுல் யூடியூப் சேனல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணு இருக்குது. எனக்கு அப்படி ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் என் லைஃப் வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சென்னை சீரீஸ் சீசன் 2 இதோட முடிஞ்சுது. நான் ஃபுல்லாக ட்ரிப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் என் லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு சாட்டர்டே ஒரு 6:30 7 o'clock நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். 6:30 7 o'clock உங்கள் டீசர் ஆர் ப்ரோமோ சீரீஸ் அனுப்புவேன். இந்த சென்னை சீரீஸ் ப்ரோமோ அனுப்புவேன். சீசன் 2 சென்னை சீரீஸ் அனுப்புவேன். அண்ட் இத்துடன் என்னோடய வீடியோ முடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் என்னோடய செகண்ட் யூடியூப் அனிவர்சரி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம ஃபர்தராக போகணும் நம்ம. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நாங்கள் ரெடி ஆகிட்டேன். ஃபுல் ரெடி நான் ட்ராவல் லாக் பண்ணுறதுக்கு. ஏப்ரல் அண்ட் மே வந்தானா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய ஸ்டேட்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன். ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி கூட நான் போவோம். தெலுங்கானா, ஆந்திரா, கோவாக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்ப்போம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், வெல்கம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் நாளைக்கு நம்ம அந்த வீடியோவில் சந்திப்போம். அந்த ட்ரெய்லர் டீசர் பார்ப்போம்.